அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தில் மிகவும் முக்கியமான ஒன்றாக, நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாக, நமக்கு அதிக நன்மைகளை தரக்கூடிய ஒன்றாக, நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் மிகவும் பலன் தரக்கூடிய ஒன்றாக, மற்றும் மிக முக்கியமாக அந்த செயல் நம்மை சொர்க்கத்தில் சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அல்லாஹ் இதை கட்டாய கடமையாக நமக்கு வலியுறுத்தியுள்ளான். நாம் அனைவரும் இதை தெரிந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் இன்ஷா அல்லாஹ். பெற்றோரிடம் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகிறான் பாருங்க. என்னை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள், பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று உமது இறைவன் கட்டளையிட்டுள்ளான். உம்முடன் இருக்கும் அவ்விருவருமோ இருவரில் ஒருவரோ முதுமை நிலை அடைந்துவிட்டால் அவ்விருவரை நோக்கி சீ என கூறாதே, அவ்விருவரையும் விரட்டாதே, மரியாதையான சொல்லையே அவ்விருவரிடமும் கூறு. அன்புடன் பணிவு என்னும் சிறகை அவ்விருவருக்காகவும் தாழ்த்துவீராக. ரப்பிர்ஹம் ஹுமா கமா ரப்பயானி சகீரா, சிறுவனாக இருக்கும் போது என்னை இருவரும் பராமரித்தது போல் இறைவா இவ்விருவருக்கும் அருள் புரிவாயாக என்று கேட்பீராக. அல் குர்ஆன் 17:24-25 வசனத்தில் சொல்றான் அல்லாஹ். சுபஹான் அல்லாஹ். பெற்றோர்களிடத்தில் நாம கோபப்படுறோம், ஆத்திரப்படுறோம், இன்னும் அவர்களை ஏசுகின்றோம். ஆனால் அல்லாஹ் அந்த 2 பேர்ல ஒருத்தரோ அல்லது 2 பேருக்குமே வயசாயிடுச்சுன்னா, முதுமை நிலை அடைஞ்சிட்டா, நாம அவங்கள பார்த்து சீன்னு கூட சொல்லக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்க அப்படின்னு நான் உங்களுக்கு கட்டளை இட்டுள்ளேன்னு அல்லாஹ் சொல்றான். அன்பாக பணிவு என்னும் சிறகையை விறுவிறுக்கும் தாழ்த்துவீராகன்னு அல்லாஹ் சொல்றான். நமக்கு அவங்களோட விஷயத்துல ஒரு சில விஷயத்துல நமக்கு கோவம் வரும் தான், வீட்டுல சண்டைகள் இருக்கும் தான், ஏதாவது ஒண்ணுல பெற்றோர்கள் செய்யறது நமக்கு பிடிக்காம போகலாம். பரவாயில்லையே, அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் இந்த வசனத்துல சொன்ன அனைத்தையும் கடைபிடிப்போம். பெற்றோருக்கு வயசாயிடுச்சுன்னா அவங்க கிட்ட மரியாதையாக பேசுவோம். அல்லாஹ்வுக்காக இதை செய்வோம். அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ்க்காக இதை கூட நம்ம பண்ண மாட்டோமா? அல்லாஹ் என்ன சொல்றான்? நம்மளை கஷ்டப்பட்டு சிரமத்துக்கு மேல சிரமப்பட்டு பெற்று வெளுத்த நம்ம தாய் தந்தையரை தானே நல்லா பாத்துக்கான்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொன்ன இதையும் நம்ம நிறைவேற்ற மாட்டோமா? இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நம் பெற்றோர்களில் இருவரோ அல்லது ஒருவரோ முதுமை நிலை அடைஞ்சிட்டா கண்டிப்பாக நாமும் அல்லாஹ் கூறியதை கடைபிடித்த பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்தில் அதிகம் நன்மையை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எப்படியெல்லாம் பெற்றோரை பேண வேண்டும் என்று கூறுகிறான் பாருங்க. அல் குர்ஆன் 31வது அத்தியாயத்துல 14வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் பாருங்க. மனிதனுக்கு அவனது பெற்றோரை குறித்தும் வலியுறுத்தியுள்ளோம். அவனை அவனது தாய் பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டவளாக சுமந்தாள். அவன் பாலருந்தும் பருவம் 2 ஆண்டுகள். எனக்கும் உனது பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக, என்னிடமே திரும்பி வருதல் உண்டு. ஒரு தாய் பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டு சுமந்தாள். அந்த குழந்தைக்கு தாய் 2 வருஷம் முழுமையா பால் கொடுக்கணும். அதான் அல்லாஹ் சொல்றான், எனக்கும் உனது பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எங்க வச்சிருக்கான் பாருங்க அல்லாஹ் பெற்றோர்களை, எவ்வளவு மேலோங்கி வச்சிருக்கான்னு பாருங்க. எனக்கும் உனது பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக, சுப்ஹான் அல்லாஹ், என்னிடமே திரும்பி வருதல் உண்டு என்று கூறுகிறான் அல்லாஹ். அவங்க நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்துருக்காங்கன்னு கொஞ்சம் பின்னாடி போய் நம்ம யோசிச்சு பார்த்தாலே அவங்க மேல இருக்கிற பாதி கோபம் போயிடும். இன்னும் என் பாதி கோபம் மறந்துடும். அல்லாஹ் நமக்கு சொர்க்கம் செல்வதற்கான வழியை தாய் தந்தையின் மூலம் நமக்கு லேசாக்கி தந்துள்ளான். இன்னும் நிறைய பேருக்கு பெற்றோர்கள் இல்லாமல் கொடுக்கிறான், ஒரு சோதனையை கொடுக்கிறான். அதுவும் சொர்க்கம் செல்வதற்கான வழிதான். சோதனை இல்லாமல் சொர்க்கம் செல்ல முடியாது. எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, நமது மார்க்கம் என்பது மிகவும் லேசானது, இலகுவானது. இதை நாம் பின்பற்றினாலே சொர்க்கம் செல்ல இலகுவான வழி. ஆகையால் நாம் இதை கடைபிடிப்போம் இன்ஷா அல்லாஹ்.